தான் பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வர மாதிரி ஆவி வர மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் இல்லை இதுக்குன்னு கூட ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சரிங்களா, நான் சூடு குறைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஆவி வருது. இந்த மாதிரி வந்துட்டு பாட்டில் பால் கொடுப்பீங்க பசங்களுக்கு, இல்லை பிறந்த குழந்தைக்கு கூட ஃபீடிங் பால் கொடுக்க முடியலன்னா பாட்டிலில் வந்துட்டு ஃபீட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நிப்பில் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டுருங்க. மேக்ஸிமம் சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. அது எந்த பாக்டீரியா எந்த கிருமி இருந்தாலும் சுடு தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, அது வந்து செத்துடும். சரிங்களா, நமக்கு 1000 வேலை இருக்கலாம், இருந்தாலும் கையோட கையாக இந்த வேலையும் செஞ்சிடலாம். சஞ்சனா டம்ளரில் குடிப்பாங்க, ஏதாச்சும் மிரட்டி ஊசி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு தான் குடிப்பாங்க. இல்லைனா பாட்டில் கேட்பாங்க, தூக்கலாம் வச்சுன்னா பாட்டில் கேட்பாங்க. ஸ்டீல் பாட்டில் வச்சுருந்தேன், அதில் கெட்டு போதா என்னன்றதே தெரிய மாட்டேங்குது, ஊற்றி ஊற்றி பார்க்குறதா இருக்குது. அதனால தான் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வெளியில் போனால் கூட கொஞ்சம் ஒரு பாட்டில் பொண்ணு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான். சரிங்களா, சூடாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் நல்லா இந்த ஆவி அடங்குற வரைக்கும் இந்த இதை போட்டு எடுத்துடலாம். சூடாக தான் இருக்குது, இதை போட்டு தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, எடுத்துகிட்டு இந்த சுடு தண்ணியில் வந்து பாட்டில் பார்த்திங்களா, சின்ன பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன், பெருசு ஒன்று வச்சுருக்கேன். அவர் கேட்டால் தான் நான் ஊற்றி தர்றது. மற்றபடி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, டம்ளர் தான் பழகுறேன். இருந்தாலும் கேட்குறாங்களே, மறக்க மாட்டுறாங்க. அவங்க ஃபீடிங் மறக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அவளுக்கு. இந்த மாதிரி வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டேன். சரிங்களா, இதில் ஊற்றிட்டு கூட நீங்கள் ஒன்ஸ் மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுட்டு கூட அதில் போட்டு முக்கி எடுத்துக்கலாம். இல்லைனா இதில் நல்லா நீங்கள் வந்துட்டு மூடியை போட்டு ஷேக் பண்ணிவிட்டு எப்படி பண்ண முடியுமோ அது பாருங்க, இப்படி கூட பண்ணிக்கலாம். நல்ல பாட்டில் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த பாட்டிலே கூட நம்ம விட்டு வைக்கலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது விட்டு வைங்க கொஞ்ச நேரம். பார்த்து பண்ணுங்க, உங்கள் கையில் சுட்டுற போது. சரிங்களா, இல்லை நான் கூட இந்த டீ பெட்டில் இதை போட்டு இந்த லெக்கில் போட்டு கூட இந்த இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சூட்டில் நம்ம போட்டுறக்கூடாது, இது பிளாஸ்டிக், அதோட ஸ்மெல் வெளில வரும். அதனால தான் நான் வந்துட்டு இதமான சூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த டீப்பு போட்டு எடுத்து இந்த ஆவி பறக்கிறது நின்னோன்னா பார்த்திங்கன்னா அந்த பால் ஸ்மெல் வராது. பால் ஸ்மெல்லு அந்த அளவுக்கு வராது. ஏன்னா பசங்க வந்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கையே வைக்கிறேன் பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதுக்கு இவங்க வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நைட்டில் ஊற்றி வைப்போம், காலையில் பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும்ல, அதனால. சரிங்களா, இப்போ வந்து பால் ஊற்றுன்னு சொல்கிறாங்க இவங்க. சரி, அவங்க கேட்குறாங்கன்னு நான் அவசரமாக ஊற்றி கொடுக்கல, கழுவிட்டேன். பார்த்தீங்களா, நல்லா கழுவிட்டேன். அவள் கேட்குறா, அதனால் கொஞ்சம் நான் சுடுதண்ணில் போட்டு கழுவிட்டு இப்போ நார்மல் வாட்டரில், நார்மல் தண்ணி சில்லுன்னு இருக்க தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் கழுவிடுவேன். நம்ம குடிக்க யூஸ் பண்ணுற டேப்பில் கூட கழுவிக்கலாம், அதுக்கு என்ன ஒரு டம்ளர் தான் ஆக போகுது. சரிங்களா, அதில் கூட கழுவுங்க மேக்ஸிமம். சரிங்களா, இது வந்து நான் இப்படி தான் கொஞ்சம் நேரம் விட்டு வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன புட்டியில் தான் இப்போ இங்கே தானே இருக்கா, இதுக்கு பெருசில் ஊற்றிட்டு குடிச்சிட்டானா ஊற்றி தருவேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு வச்சுட்டு கூட அப்புறமே பார்க்கலாம். கொஞ்சம் அந்த இது சூட்னஸ் ஏதாச்சும் இருந்தால் சாகும். டீப் போட்டு இப்போ பால் ஊற்றி நம்ம கொடுத்துடலாம், இந்த நார்மல் வாட்டரில் கழுவிட்டு சரிங்களா. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் அந்த கண்ணாடி பாட்டில் வந்து அவ்வளோவா சேஃப் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓகே, டன். ஸ்டீல் பாட்டில் வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நல்லா அது பாருங்கள், கெட்டு போனதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதில் அப்படியே வச்சு கெட்டு போயிருக்கா என்னன்றது கையில் ஊற்றி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். இல்லைனா முடியாதுன்ற பட்சத்தில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் இது மாற்றிடணும், இது ரொம்ப நாள் வச்சுக்கூடாது. சரிங்களா, அதிலே கொடுத்துருப்பாங்க எத்தனை மந்த்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடலான்னு. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் மாற்றுறது பெஸ்ட்டு. ஓகேங்க, பாய்.